வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல ஆந்திரா கல்யாண ஸ்டைல்ல பண்ணக்கூடிய தொண்டைக்காய் 65 எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீட்டுல கோவக்காய் வாங்கி இருப்பீங்க, ஆனா இது போல ரெசிபி எல்லாம் ட்ரை பண்ணி இருக்க மாட்டீங்க. 1/4 கிலோ கோவக்காவை தலையும் வாழையும் கட் பண்ணிட்டு 1/4 கட் பண்ணி அதை கொதிக்கிற தண்ணியில போட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா வடிகட்டி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜார்ல 10 பச்சை மிளகாய், 3 துண்டு இஞ்சி, 3 பல்லு பூண்டு, 1/2 ஸ்பூன் உப்பு, அரைச்ச பேஸ்ட் இதுல போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளை போட்டு நல்லா கலந்துருங்க. நல்லா கலந்து உப்பு காரெல்லாம் செக் பண்ணிட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இதுல போட்டுங்க. இது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவும் போட்டுருவோம். இது எல்லாத்தையும் நல்லா பக்கோடாக்கு கலக்கிற மாதிரி கலக்கிக்குங்க. தண்ணி எல்லாம் எதுவும் ஊத்த வேணாம், அந்த கோவக்கால இருக்க தண்ணியே போதுமானது. மீடியம் ஃபிளேம்ல இருக்கிற எண்ணெயில இதை போட்டெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. லைட்டா அப்பப்ப இது போல கலந்து விட்டா போதும். இந்த கோவக்காய் ஃப்ரை பாத்தீங்க அப்படின்னா கிள்ளி போட்ட சாம்பார் கூட வச்சு சாப்பிடும்போது காம்பினேஷன் நல்லா இருக்கும். கிள்ளி போட்ட சாம்பார் ரெசிபி நம்ம பேஜ்ல இருக்கு. 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், ஃப்ரை பண்ண கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் வறுத்தரைச்ச ஜீரக பொடியை போட்டுடலாம். வேர்க்கடலை எண்ணெயில ஃப்ரை பண்ணி அதையும் இது கூட போட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். ஆந்திராவில் வேர்க்கடலை போடாம டிஷ்